ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரெஹோபோத் எழுப்புதல் நற்செய்தி நேரத்திற்குள்ளாக தேவ வார்த்தையை கேட்கும்படியாக கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துதல்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரா என்று சொல்லி நினைக்கிறீர்கள் அல்லவா? தேவன் உங்களோடு கூட தான் இருக்கிறார். ஆகையினாலே தான் இன்றைக்கும் ஒரு நல்ல வார்த்தையை, ஒரு ரேமா வார்த்தையை, கர்த்தருடைய மன்னாவை உங்களுக்கு கொடுக்கும்படியாக கர்த்தர் உங்கள் மத்தியில உங்கள் அருகில் இருக்கிறார். தேவ வார்த்தை இன்றைக்கு என்று சொல்லி உங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் தீர்மானம் பண்ணி இருக்கிறார் என்றால், லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 1ஆம் அதிகாரம் 28ஆம் வேத வசனம் இப்படியாக உங்களை பார்த்து உங்களை நோக்கி வந்திருக்கிறது. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். ஆம், எனக்கன்பான தேவ ஜனமே, தேவதூதன் அன்றைக்கு மரியாள் இருந்த வீட்டிற்குள்ளாக பிரவேசித்து மரியாளை பார்த்து அவர் கூறினார், கிருபை பெற்றவளே வாழ்க, ஸ்திரீகளுக்குள்ளாக நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார் என்று சொல்லி கூறினார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைய நாளிலும் இந்த வார்த்தையை எனக்கு வராதாம், இந்த வார்த்தையை நான் பெற்றுக்கொண்டால் நானும் ஆசீர்வாதமாய் இருப்பேனே என்று சொல்லி நினைக்கிறீர்கள் அல்லவா? எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு தான் இந்த வார்த்தையை தேவன் இன்றைக்கும் உங்களிடத்திலே பேசும்படியாக அவர் வந்திருக்கிறார். ஆம், நீங்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். ஆம், இந்த நாட்கள் பண்டிகை நாட்களாக இருக்கிறது, மகிழ்ச்சியின் நாட்கள் தான், சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய நாட்கள் தான். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையிலே குறைகளோடு நான் இருக்கிறேன், மிகுந்த பலவீனத்தோடு காணப்படுகிறேன், வருடத்தினுடைய கடைசி நாட்களிலே நான் வந்துவிட்டேன், ஆனால் மகிழ்ச்சி என்பதே இல்லை, சந்தோஷம் என்பதே இல்லை என்று சொல்லி நினைக்கிறீர்கள் அல்லவா? எனக்கன்பான தெய்வ ஜனமே, உங்களை தேவன் எப்படி அழைக்கிறாரா? கிருபை பெற்றவளே என்று சொல்லி அழைக்கிறார். ஆம், கிருபை, இந்த கிருபையை நீங்கள் வாஞ்சிக்கும் போது, கிருபையை நீங்கள் தொடர்ந்து பெற்றுக்கொள்ளும் போது, கிருபை வந்தாலே ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பார். கிருபை இருந்தாலே போதும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆகையினாலே தான் மரியாளுக்கு முதலாவதாக கிருபை கிடைத்தது. அந்த கிருபையோடு கூட ஆசீர்வாதத்தையும் மரியாள் பெற்றுக்கொண்டாள். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, மரியாளுக்கு கிடைத்த அந்த கிருபை, மரியாளுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் அவர் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எனக்கு ஆசீர்வாதங்கள் எப்படி கிடைக்கும்? நான் அதை எப்படி பெற்றுக்கொள்வது? இன்னும் இந்த 11 மாதங்களை நான் கடந்து விட்டேன், பலவிதமான ஆசீர்வாத குறைபாடுகளோடு தான் நான் காணப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீர்கள் அல்லவா? இப்பொழுதும் கிருபையை வாஞ்சித்து பாருங்கள், கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆசீர்வாதத்தையும் இம்மைக்குரிய உலக பிரகாரமாய் நீங்கள் எதையெல்லாம் வாஞ்சிக்கிறீர்களோ அவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு வழிவாசல்களை திறப்பார். அப்படி என்றால் மரியாள் எப்படி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள்? இயேசுவின் தாயாகிய இவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் எதன் மூலம் கிடைத்தது என்று சொல்லி நாம் அறிந்தோம் என்றால், அதே நாம் இப்பொழுது வாசித்தோம் அல்லவா? லூக்கா இந்த சுவிசேஷ புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே 39ஆம் வசனம் 40ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்படியாக நாம் அறிந்து கொள்ளலாம். அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலைநாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எனக்கன்பான தெய்வ ஜனமே, தேவதூதன் மூலமாக வார்த்தையை பெற்றுக்கொண்டார். வார்த்தையை பெற்றுக்கொண்டது மாத்திரம் அல்லாதபடி இப்பொழுது மரியாள் கர்ப்பவதியாக்கப்பட்டு இருக்கிறார்கள். இந்த மரியாள் செய்த காரியம் என்னவென்றால், மரியாள் எழும்பினாளாம். ஆம், எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, நான் கன்னியா இருக்கிறேனே, எப்படி நான் பிள்ளை பேறு அடைய முடியும் என்று சொல்லி அநேக சந்தேகங்கள் இருந்தது. ஆனாலும் தேவதூதன் மூலமாக வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதை விசுவாசிக்கும் போது
மரியாளுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அதன் பிறகு மரியாள் கர்ப்பவதி ஆனார்கள் என்று சொல்லி நீங்கள் அனைவரும் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? தான் கர்ப்பவதி ஆன உடனே அப்படியே மரியாள் இருந்து விடவில்லை. மரியாள் இப்பொழுது ஒரு காரியத்தை செய்கிறார்கள். என்ன காரியத்தை செய்கிறார்கள்? தேவதூதன் மூலமாக ஒரு செய்தி கேள்விப்படுகிறார்கள் மரியாளுக்கு. என்ன என்று சொல்லி நாம் அறிந்தோம் என்றால், மரியாளுடைய இனத்தாலாகி அல்லது அவளுடைய உறவின் முறையாய் இருக்கிற எலிசபெத்து என்று ஒரு தாயார் இருக்கிறார்கள். இந்த எலிசபெத்து பார்க்கும்போது மிகுந்த முதிர் வயதுள்ளவர்கள். ஆனால் அவர்களுக்கோ பிள்ளை இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்பொழுது பார்க்கும்போது இந்த எலிசபெத்தும் கர்ப்பவதியாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி தேவதூதன் மூலமாக மரியாளுக்கு செய்தி வருகிறது. இந்த செய்தியை மரியாள் கேள்விப்படுகிறார்கள். இந்த மரியாள் கேள்விப்பட்ட உடனே நாம் இப்பொழுது இந்த வேத வசனத்தை வாசித்தோம் அல்லவா? மரியாள் எழும்பினாளாம். அதாவது மரியாள் எலிசபெத்து இருக்கிற இடத்திற்கு போகும்படியாக, எலிசபெத்தை பார்க்கும்படியாக வாஞ்சிக்கிறவர்களாக இருந்தார்கள். எனக்கன்பான தெய்வ ஜனமே, நீங்களும் ஒரு செய்தியை, நற்காரியங்களை நீங்கள் கேள்விப்படும் போதும் அதை குறித்த வாஞ்சை இருக்கிறதா? அதை குறித்த ஆவல் இருக்கிறதா? மரியாள் நினைக்கலாம், நானே இப்பொழுது கர்ப்பவதியா இருக்கிறேன், இப்பொழுது நான் எப்படி அங்கு நான் செல்ல முடியும், ஏன் செல்ல வேண்டும் என்று சொல்லி எதை குறித்தும் சிந்திக்கவில்லை. தான் தேவ தூதனால் கேள்விப்பட்ட அந்த செய்தியை காணும்படியான ஒரு ஆவல், ஒரு வாஞ்சை, ஒரு உற்சாகம் காணப்படுகிறது. நீங்கள் இப்பொழுது உற்சாகமற்ற ஒரு சூழ்நிலையோடு இருக்கிறீர்களா? மிகவும் சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, நீங்கள் இருக்கிற நிலைமையிலிருந்து இப்பொழுது எழும்புங்கள். மரியாள் தான் கன்னியாய் இருக்கிறேனே, இப்பேற்பட்ட ஒரு கர்ப்பவதி என்ற பாரத்தை நான் எப்படி சுமப்பது என்று சொல்லி அதை குறித்த எந்தவித சங்கடமும் இல்லாதபடி தான் தெய்வ தூதத்தினால் கேள்விப்பட்டவைகளை காணும்படியாக மரியாள் வாஞ்சிக்கிறவர்களாய் இருந்தார்கள். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, உங்களுக்கும் எத்தனையோ வார்த்தைகள் வேதத்தின் மூலமாக ஆவியானவர் அல்லது உங்களுடைய ஊழியர்கள் மூலமாக அறிவிக்கப்படுகிறது. அதை குறித்த வாஞ்சை இருக்கிறதா? அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விசுவாசம் இருக்கிறதா? அதை பார்க்க வேண்டும், அதை காண வேண்டும் என்ற ஆவல் இருக்கிறதா? மரியாள் எழும்பினாலாம். எழும்பினது மாத்திரம் அல்லாதபடி மரியாள் இருக்கிறதோ வேறு ஒரு தேசமாகிய கலிலேயா தேசத்தில் இருக்கிறார். ஆனால் எலிசபெத் இருக்கிறதோ பார்க்கும்போது யூதேயா தேசம் என்று சொல்லி அருகில் இருக்க இன்னொரு தேசம் இருக்கிறது. அந்த யூதேயா தேசத்தில் இருக்கிற ஒரு பட்டணத்திலே தான் இந்த எலிசபெத்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த எலிசபெத்தை பார்க்கும்படியாக அவ்வளவு ஒரு வாஞ்சையோடு, அவ்வளவு ஒரு விருப்பத்தோடு மரியாள் சென்றாள். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, நீங்களும் இன்றைய நாட்கள்ல உற்சாகத்தோடு இருக்க வேண்டும், மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். சுற்றி சூழ்நிலைகள் பயப்படும்படியாக, கலங்கும்படியாக வரதான் செய்யும். ஒரு கட்டத்தில் இந்த மரியாளும் கலங்கி போய்தான் இருந்தாள். ஆனால் வார்த்தையை பெற்றுக்கொண்ட உடனே அவளுக்குள்ளாக ஒரு உற்சாகம் வந்துவிட்டது, அவளுக்குள்ளாக ஒரு உத்வேகம் வந்துவிட்டது. எப்படியாவது நான் சென்று அந்த எலிசபெத்தை காண வேண்டும் என்று சொல்லி, மிகுந்த முதிர் வயதிலே தான் இந்த எலிசபெத் இருக்கிறார்கள். ஆனாலும் மரியாள் ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு கடந்து செல்கிறார்கள். வெகு தூர பயணம்தான், ஆனாலும் எப்படியாவது நான் பார்க்க வேண்டும் என்ற ஆவலோடு தீவிரமாய் சென்றார்கள் என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. அப்படி என்றால் தீவிரமாய் என்றால் சீக்கிரமாய், அதை குறித்த ஆவலோடு, அதை குறித்த வாஞ்சியோடு சென்றார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்களும் எந்த காரியத்தை இந்த நாட்களில் கேள்விப்படுகிறீர்கள்? நீங்கள் நினைக்கலாம், அநேக துர்ச்செய்திகளை தான் நான் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி. உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் தான் இருக்கும். ஆனாலும் நற்செய்திகளை கேள்விப்படும் போதும் அல்லது உங்களுடைய உறவின் முறையாளரிடத்தில்
அவர்களிடத்தில் இருக்கிற அநேக காரியங்களை நீங்கள் கேள்விப்படும் போதும் அவர்களை காண, அவர்களை விசாரிக்க நீங்கள் வாஞ்சியாய் இருக்கிறீர்களா? ஆம், இந்த மரியாள் எழும்பி விசாரிக்க அல்லது காண செல்வதற்காக அவர்கள் பிரயாசப்பட்டது மாத்திரம் அல்லாதபடி இந்த 40ஆம் வேத வசனத்திலே கூறப்பட்டு இருக்கிறது, எலிசபெத் இருக்கிற அந்த வீட்டிற்குள்ளாக சென்று எலிசபெத்தை வாழ்த்தினாளாம். எனக்கு அன்பான தேவச்சனமே, எலிசபெத்தை தன்னுடைய வயதை காட்டிலும் மிகுந்த வயதில் மூத்தவர்களாய் இருந்தவர்கள் இந்த எலிசபெத். மரியாளோ நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 20 வயதுதான் இருந்திருக்கும் என்று சொல்லி. ஆனாலும் எலிசபெத்துடைய வயிற்றிற்குள்ளாக பிள்ளை இருக்கிறதே, உதித்திருக்கிறதே என்று சொல்லி எலிசபெத்தை மனதார வாழ்த்தினாலாம். எனக்கு அன்பான தேவச்சனமே, மரியாள் எவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு வந்திருக்கிறார்கள். மரியாள் இன்னும் தன்னுடைய வயிற்றிலே கூட ஒரு சிசுவை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அது மாத்திரம் அல்லாதபடி நான் வயதில் குறைவா இருக்கிறேனே, ஏன் அவர்களை வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி எண்ணம் இல்லை, எப்படி நான் அவர்களை வாழ்த்துவது என்று சொல்லி நினைக்கவில்லை, இது என்னால் கூடுமா, இது என்னால் முடியுமா என்று சொல்லி எந்தவித அச்சமும் இல்லாதபடி வயதில் முதிர்ந்த எலிசபெத்தை போய் வாழ்த்தினார்களாம். ஆம், அந்த வாழ்த்துதலின் சத்தம் எலிசபெத்தினுடைய வயிற்றில் இருந்த பிள்ளையை அது துள்ள வைத்ததாம். எனக்கு அன்பான தெய்வச்சனமே, இந்த மாதம் மகிழ்ச்சியின் மாதம், இந்த மாதம் சந்தோஷத்தின் மாதம். இயேசு பிறப்பினுடைய நாட்களை, காலங்களை நாம் இப்பொழுது கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அல்லவா? துக்கத்தோடு இருக்காதீர்கள். நீங்கள் சுற்றி இருக்கிற இனத்தார், உங்களுக்கு தெரிந்திருக்கிற இனத்தார்கள் என்ன செய்தியை நீங்கள் கேள்விப்படுகிறீர்களோ அதை அவர்களிடத்தில் விசாரிக்கிறவர்களாக அவர்களை மனதார வாழ்த்துங்கள். அவர்களை மனதார நீங்கள் வாழ்த்தும் போது கண்டிப்பாக அந்த இடத்திலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். எலிசபெத்தினுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளினது போல அவர்களுடைய இல்லங்களிலும் அவர்களுடைய உள்ளங்களிலும் ஒரு மகிழ்ச்சி கர்த்தர் உண்டு பண்ண அவர் பிரியமாய் இருக்கிறார். ஆம், எனக்கு அன்பான தேவஜனமே, மரியாள் அன்றைக்கு ஆசீர்வாதிக்கப்பட்ட ஒரு மரியாளாக காணப்பட்டதனுடைய ரகசியம் இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொண்டீர்களா? மரியாள் அப்படியே தனக்கு கிடைத்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு அப்படியே ஒரு இடத்தில் இருந்து விடாதபடி தன்னுடைய உறவின் முறையாகிய எலிசபெத்தை போய் வாழ்த்தினாள் அல்லவா? இன்றைய நாட்களில் நீங்கள் எல்லாரையும் நாம் போய் வாழ்த்த முடியாது. நம்முடைய கரங்களிலே செல்போன் இருக்கிறது. இதன் மூலமாக மற்றவர்களை நீங்கள் வாழ்த்தும் போது உங்களுக்குள்ளாகவும் மகிழ்ச்சி உண்டாகும், அவர்களுக்குள்ளாகவும் சந்தோஷம் உண்டாகும். எனக்கு அன்பான தெய்வச்சனமே, இன்றைய நாளிலும் கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் காணப்படுவோம். அந்த கிருபை சாதாரணமானது கிடையாது. அந்த கிருபையின் மூலமாக ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளலாம். தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். இப்பொழுதும் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். மரியாள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொண்ட ரகசியத்தை அறிந்து கொண்டீர்கள் அல்லவா? அதை நாம் செயல்படுத்தும் போது கண்டிப்பாக மரியாளை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தலை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் தகப்பனே, அன்றைக்கும் மரியாளை பார்த்து கிருபை பெற்றவளை வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், ஸ்ரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்ற ஒரு நற்செய்தி என்ற வாழ்த்துதல் ஆண்டவரை பெற்றுக்கொண்டது போல ஆண்டவரை இப்பொழுதும் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதா, எனக்கு ஒரு நன்மை கிடைக்காதா, எனக்கு வேண்டிய கிருபை தொடராதா என்று சொல்லி அதற்காக ஆண்டவரை காத்து கொண்டிருக்கிற உம்முடைய தேவ பிள்ளைகளாகி இவர்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு இவர்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க அதற்கான வாசலை நீங்க திறந்து தாங்க அப்பா. உமக்கு நன்றி தகப்பனே. இதுவரைக்கும் நான் இவர்களிடத்தில் பேசவில்லையே, இவர்களிடத்திலே நான் எந்த விதத்திலும் உறவாடவில்லையே என்று சொல்லி நினைத்து அதற்காக கலங்கி கொண்டிருக்கிற யாராவது இருந்தாலும் ஆண்டவரே, இப்பொழுதே அவர்களை அறிந்து அவர்களை விசாரிக்க, அவர்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்த அதற்கேற்ற மனதை நீங்க கட்டளையிடுங்க. இப்பொழுது நீர் கூட இருந்த ஆண்டவரே அப்பா, மகிழ்ச்சி சந்தோஷத்தினால் நீ நிறைக்கிற தயவிற்காக மக்கு நன்றி 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 தகப்பனே. இந்த தேவ வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் கிருபையை சுதந்தரித்துக் கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள
இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இப்பொழுதே நான் ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தை கேட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம், செவிசாய்த்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு நன்றி. அப்பிரயோஜனமான நான் உடைய கடமையை மாத்திரம் செய்திருக்கிறேன். எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமை ஒருவருக்கே நான் செலுத்துகிறேன். மீட்பரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக, ஊழியத்தின் சார்பாக கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே கூட கேட்ட வார்த்தையின்படி நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் தேவனால் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். இந்த நாளிலே கூட கேட்ட வார்த்தையின்படி அவர்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் தினமும் ஒவ்வொரு நாளும் தேசத்திற்காக ஜூம் ஆப்பின் மூலமாக மதியம் 2 மணி முதல் 3:20 மணி வரை ஜூம் ஆப்பின் மூலமாக தேசத்திற்காக ஜெபித்து வருகிறோம். ஒருவேளை நீங்களும் ஜெபிக்க விரும்பினானால் கீழ்காணும் எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு அந்த லிங்கை அனுப்பி வைப்போம். நீங்களும் எங்களோடு கூட இணைந்து தேசத்திற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். காட் பிளஸ் யூ.